ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மை ஃபஸ்ட் வீடியோ, ஸோ யாரும் வந்து திட்டிக்காதீங்க. அப்போப்போ என்னை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா பிளாக் பீடில் வந்து ஒரு நேம் அட்டாச் பண்ணி பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பீட் பாக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஜெல்லி பீட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஜெல்லி பீடை வந்து நான் எடுத்துட்டேன். ஜெல்லி பீட் எடுத்துட்டேன்னா ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம மேக் பண்ணும்போது பிளேட்டு, சிசர், அப்புறமா வந்து என்ன தேவைன்னா பிளேட், சிசர் அண்ட் தென் வந்து எலாஸ்டிக் தேவை. அது மட்டும் இந்த பிரேஸ்லெட் போதும். ஸோ அதெல்லாம் எடுத்து சென்டரில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன் பாருங்கள். நான் ஏன் மிஸ்டேக் பண்ணி நானே மாற்றிடுவேன். எல்லாமே எடுத்து கீழே வச்சேன். நான் பொறுப்பை கீழே வைப்பேன். நான் அப்படியே வந்து பருப்பு மாதிரி கீழே வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த பாக்ஸ் இருக்கும். இன்னொரு பாக்ஸில் வந்து இந்த நேம்ஸ்லாம் அட்டாச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த பாக்ஸ் நான் இப்போ வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் ஆகும், தேடி முடிச்சிருவேன். இந்த வந்துடுச்சு. டன். இந்த பாக்ஸ் எடுத்துக்கப்போ கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க வந்து ஹேங்கிங் மாடலில் கேட்கல. அது ஹேங்கிங்னால் தொங்குற மாதிரி அவங்க கேட்கல. அது நேமோட அட்டாச் பண்ணி கேட்டிருந்தாங்க. பிரேஸ்லெட்டோட அட்டாச் பண்ணி கேட்டாங்க. சுத்தமாக தெரில. நான் வேகமாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது எடுத்து தப்பாக தான் எடுக்கிறேன். டீக்கு பதில் ஐ எடுக்கிறேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதோ நல்லா தேடிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு யோசனை, அவங்க இது கேட்கலையே, நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்கணும். வேமா இந்த அப்பாவை மாற்று. ஓகே, நான் வந்து இந்த லைண்டெக்ஸ் தப்பாக தான் இருக்குமா, அதான் எங்கள் வீட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ அதிலே வந்து கொட்டி வச்சிட்டேன் எல்லாத்தையுமே. நான் என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா எல்லாமே ஒரே டப்பாவில் கொட்டி வச்சிட்டேன். அப்போ அதுக்கு மேலே பிரிக்கவும் இல்லை. ஆல்ஃபபெட் எப்படின்னு வந்து அவ்வளோ லெட்டர்ஸ் நான் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு வச்சிட்டேன். இதனால் எனக்கு தேடவே முடியலை. கேட்டேன் என்ன லெட்டர்னா டியும் கே தான் கேட்டுறாங்க. அந்த டீயே எனக்கு கிடைக்க மாட்டேருந்துச்சு. கஷ்டப்பட்டு நான் அதையும் தேடி எடுத்துட்டேன் எப்படியோ இதில். அப்புறம் கே அப்போ தான் மாட்டுற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா ஆளை காணோம். சரி ஓகே, அதுவும் நல்லா வந்து தேடி எடுத்து டப்பா எனக்கு கண் வேறு தெரியல, அதில் குட்டிக்கிட்டே இருக்கவும். ஓகே, தேடி எடுத்தாச்சு. கே எடுத்தாச்சு. ஓகே, நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு கே எடுத்தாச்சா. தென் வந்து பாக்ஸ் எடுத்து கீழே வைக்க இப்போ 1 நிமிஷம் ஆகும். பாக்ஸ் எடுத்து கீழே வச்சதுக்கப்புறம் இப்போ பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்பீடை போட்டு காமிச்சிருக்கேன். 0.8 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வந்து உள்ளே போட்டுக்கோங்க. இந்த நேம் அட்டாச் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் பீட் மாதிரி தான் இருக்கும். அது பெரிய விஷயம்லாம் இல்லை. கரெக்டாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் ஒவ்வொரு பீட்ஸாக வந்து ஒவ்வொரு ஹேண்டுக்கும் வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்கும். ஸோ வந்து போக உங்களுக்கு நான் அதை வந்து டீச் பண்ணுறேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் டீச் பண்ணுறேன். எல்லா பீட்ஸையும் கோத்ததுக்கப்புறம் சென்டரில் வந்து கே டீயும் கேயும் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் லெட்டர் தான் ஃபஸ்ட் நம்ம வந்து கோக்கணும். ஏன்னா தலைக்கெலாம் வந்து நேம் போயிடும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நேம் போட போகிறீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட் லெட்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து கோக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட்டே கோத்து முடிச்சிருவேன். அப்புறம் அந்த தலைக்கில் நேம் வந்துடும் மாதிரி கட் பண்ணிட்டு பண்ணுவேன். உங்களுக்கு வந்து இந்த ட்விஸ்டட் வந்து இந்த முடிச்சு வந்து உங்களுக்கு வந்து நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அதை வந்து விளாவரியாக ஒரு வீடியோ போடுறேன், டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் உள்ளே எடுத்து விட்டுப்பேன். அப்போ எதுவுமே தெரியாதப்போ கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத உள்ளே போட்டுப்பேன். ஸோ வந்து பிரேஸ்லெட் இப்படி தான் ரெடி ஆகும். இதோட டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களால் ரெடி பண்ணித்தரேன். தேங்க்யூ.